ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலிருந்து முக்கிய அறிவிப்புகளாக தமிழக அரசிலிருந்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரிலிருந்து சில அறிவிப்புகள்லாம் திடீர் அறிவிப்புகளாக வந்திருக்கு. அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மூலிமா இப்போ ரீசனாக சட்டப்பேரவை நடந்துன்னு வருது. அதில் துணை முதலமைச்சர் முக்கியமான பாயிண்ட் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கார், அறிவிப்பாக வெளியேற்றிருக்கார். எப்போ புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு பணம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் மாறி இருக்குது அப்படின்றது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 மாதங்கள் இந்த வருடத்துக்கு முடிவடைறதுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதமும் சேர்த்து 3000 ரூபாய் ஒரே தொகையாக செலுத்துறதுக்கு டிசம்பர் மாதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கார். எப்போ முகாம் முடிய போகுது, எந்த டேட்டில் கலாய்வு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்பப்பெல்லாம் அதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே வரும் அப்படின்ற சம்மந்தமாக தமிழக அரசு எடுக்கப்பட்டிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் யாருக்கெல்லாம் பணம் கண்டினியூவாக வரும், முக்கியமாக ரெகுலராக வாங்கின்னு வராங்க 1,14,00,000 பேர் வாங்கின்னு வரத்தை தமிழ்நாடு அரசு மூலயமா துணை முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கார். அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது போல் ரெகுலராக வாங்கின்னு வரவங்களுக்கு ஸ்டாப்பாவது வருமா, ஸ்டாப்பாவது வந்தால் என்ன ப்ராசஸ், இந்த 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய பேருக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லணும் வராங்க. அதில் என்ன காரணம், அதுக்கான சொல்யூஷன் என்ன, நடுவில் பணம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன், முக்கிய அறிவிப்புகள், திடீர் அறிவிப்புகள், அப்டேட் எல்லாமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு சில பாயிண்ட் கொடுத்துருக்கேன் 6 நிமிஷத்துக்கு மேலே. அந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழ்நாடு அரசு மூலயமா இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை நடந்து வருது. அதில் முக்கியமான கேள்விகளாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி மேஜராக பேசின்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான முக்கிய டீட்டெயில் ஃபுல்லாகவே வீடியோவில் லாஸ்ட்டில் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும்தான் அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அரசு மூலயமா வரக்கூடிய அறிவிப்பு, அது மட்டும் இல்லாமல் தகவல் எல்லாமே டெய்லியும் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண வரோம். நம்ம போடுற வீடியோ மூலிமா நிறைய பேர் பயன்பெற்று 1000 ரூபாய் பணம் பெற்றுன்னு வராங்க. இன்ன வரைக்கும் முகாம்லேயும் நம்ம சொன்ன தகவல் வச்சு அப்ளை பண்ணி பயனடைஞ்சுன்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா புதுசான அப்டேட் எல்லாமே இந்த ஸ்கீம்லேருந்து வரும்போது உங்களுக்கான தகவல் யாருமே தெரிவிக்காத போது நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக தெரிவிக்கிறோம். இப்போ ரீசனாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மனுகள் பெறப்பட்டு வருகிறது. அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 3 மாதங்களாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் கீழே மனுக்கள் பெறப்பட்டு வருது. நம்ம சேனலில் மட்டும்தான் புதிய அப்ளிகேஷன் வரும் இந்த ஸ்கீமில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலிமா உங்களுக்கு மனு பெறப்பட்டு வருது. தற்போது கலாய்வு தொடங்கி இருக்கும் நிலையில் விரைவில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ ரீசனாக இந்த முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வீடு தூரம் விஓ அசிஸ்டன்ட் மணிகாரன் சொல்லுவாங்க உங்கள் கிராமத்தில். அவங்களாம் கலாய்வுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா எல்லாமே கரெக்டாக இருக்கா, இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக செக் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராசஸ் இப்போ நடைபெற்று வருது. இந்த நிலையில் பலருக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக குறுஞ்செய்தி எஸ்எம்எஸும் வந்துள்ளது. அதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு முகாமிலிருந்து எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டிருக்கும், உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலையில் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பரிசீலனையின் போது சிலரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக கலாய்வில் தான் உறுதி செய்வாங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்தாலும் உங்களுக்கு கலாய்வில் நீங்கள் கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா எல்லாமே எலிஜிபிளானதான் விஓ அசிஸ்டன்ட் கலாய்வில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகுமா இல்லைன்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். கடந்த ஆண்டு சில தகுதி உள்ள பெண்கள் திட்டத்தில் சேராத நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. இந்த முகாம்கள் 2025 ஜூலை 15ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜூலை 14ஆம் தேதி இந்த முகாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. இதுவரை பார்த்தீங்கன்னா 18 லட்சம் பேர் புதிய பயனாளர்களாக விண்ணப்பித்துள்ளார்கள் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதனை உறுதிப்படுத்தி
40% மனுகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மட்டுமே வந்துள்ளது அப்படின்றத ரீசனாக வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர் தெரிவிச்சிருக்கார். புதிய பயனாளிகளுக்கான தகவல் சில மாதங்களில் வெளியிடப்படும். கடந்த முறை விடுபட்ட அனைவருக்கும் இந்த முறை உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, துணை முதலமைச்சர் வந்து 40% மேக்ஸிமம் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் பல்வேறு மனுகள் வந்து பெறப்பட்டிருந்தாலும் 40% மனுகள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் புதிய பயனாளிகள் நவம்பர் மாத முடிவில் தொகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வர நவம்பர் மாதத்தில் வந்து தொகை வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லையில் டிசம்பர் அல்லது பொங்கல் பரிசாக கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. இது சம்பந்தமாக சட்டப்பேரவையில் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இப்போ துணை முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். அதை வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நிலையில் பலருக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. குறுஞ்செய்தி எஸ்எம்எஸும் வந்துள்ளது. இந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பரிசீலனை போது சிலருக்கு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி இருந்தாலும் சரி, உங்களுக்கு கம்பல்சரியாக கலாய்வு விஓ அசிஸ்டன்ட் முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இருந்த ஆஃபீஸர்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வீட்டில் எங்கே இருக்கீங்க, எப்போ வந்து கலாய்வு செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்படியே வந்து கலாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்னன்றதை மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத ஒரு முக்கியமான கிரைட்டீரியா. இதை ஃபுல்லாக வந்து அப்ளிகேஷன் கீழே வந்து இந்த கிரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 21 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள், ரேஷன் கார்டில் குடும்ப தலைவராக பெயர் உள்ள பெண்கள் அல்லது குடும்ப தலைவிகளில் மனைவி, அதாவது குடும்ப தலைவர் வந்து ரேஷன் கார்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனைவி, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியாக வந்து கருதப்படுவாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருத்தல் வேண்டும். அது முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து கிடைக்காது. குடும்பத்தில் 4 சக்கர வாகனங்கள், ஜீப்பு, அதாவது முக்கியமாக காரு இது போல் வந்து வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பணம் வந்து கிடைக்காது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் அரசு மூலியமாக மானியம் மூலியமாக வந்து நீங்கள் கனரக வாகனங்கள், டிராக்டர்லாம் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படின்ற கிரைட்டீரியாவும் தலைவர்கள் வந்து முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. 5 ஏக்கராய் நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கராய் புஞ்சை நிலம் குறைவாக இருந்தால் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, அதுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிலிட்டி இல்லை. வீட்டிற்கு ஆண்டு மின்சாரம் 3600 யூனிட்டுக்கு மேலே குறைவாக பயன்படுத்த வேண்டும். 3600 யூனிட்டுக்கு மேலே வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்ற நிறைய கிரைட்டீரியா வந்து சொல்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, மனு பரிசீலனையில் மத்திய மாநில அரசு, உள்துறை வங்கிகள், கூட்டுறவு அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பணிபுரியும் பெண்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள், விதவை, முதியோர் உதவித்தொகை பெறும் குடும்பங்கள், வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் ஆகிய மகளிர்கள் உரிமை தொகை கிடைக்காது என்பது கவனிக்க வேண்டிய ஒன்று. முக்கியமாக வந்து முதியோர் உதவி செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்காது. அவங்க குடும்பத்தில் வேறு பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா கிடைக்கும் அப்படின்ற தளர்வுகளை இப்போ ரீசனாக வந்து முதலமைச்சர் அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் தான் நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி கனரக வாகனங்கள் நீங்கள் மானியத்திலிருந்து, அரசு மானியத்திலிருந்து வந்து வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு தேவையாய் அப்படின்ற மாதிரி வந்து வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவி வந்து பணம் வந்து கிடைக்கும். நீங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு தனியாக வந்து நீங்களே வந்து ஏர்ன் பண்ணி வந்து வாங்கின பணத்துக்கு மட்டும்தான், அதாவது கார்களுக்கு மட்டும்தான், கனரக வாகனங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து கீழ்கண்ட ஆவணங்கள் சரியாக இருத்தல் வேண்டும். அதாவது முக்கியமாக வந்து நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டாக வந்து கலாய்வு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆவணங்கள் எல்லாமே வந்து சரியாக இருந்தால் தான் பணம் வந்து வரும் அப்படின்ற ஒரு சில ஆவணங்கள்லாம் வந்து சொல்கிறேன். இது கட்டாயமாக வேணுமான்னு தெரியல, ஆனால் ஒரு சில இடங்களில் கலாய்வுக்கு வரும்போது இதெல்லாம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது முக்கியமாக ஆதார் கார்டு கம்பல்சரி அப்ளை பண்ணும்போதே தேவைப்படும். அடுத்தது ரேஷன் கார்டு கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். பிறந்த தேதி ஆதாரம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 வயது பூர்த்தி அடைஞ்சிச்சா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிறந்த தேதி ஆதாரம் வந்து உங்களுடைய SSLC இல்லை வாக்காளர் அடையாள அட்டை இல்லை பிறந்த சான்றிதழ் இதெல்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. வங்கி கணக்கு விவரம், தற்போதைய புகைப்படத்துடன் வந்து செயல்பாட்டில் இருக்கிற வங்கி கணக்காக கரெக்டாக வந்து கேட்பாங்க. மொபைல் எண் கம்பல்சரியாக வந்து நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அடுத்தது, கணவர் இல்லாத பெண்களாக இருந்தால் இறப்புச் சான்றிதழ், கணவர் இறந்து இருந்தால் மட்டும் அந்த பெண்களுக்கு வந்து தேவைப்படும். அடுத்தது, மாற்றுத்திறனாளி அல்லது திருநங்கை சான்றிதழ் இருந்ததுன்னா அது தேவையெனில் கலாய்வில் வந்து தேவைன்னா அதை கேட்டாங்கன்னா கொடுக்கலாம், இல்லைனா வந்து தேவையில்லை. மின்கட்டண ரசீது கம்பல்சரியாக மின்கட்டண ரசீது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கொடுத்துருப்பீங்க. கலாய்வு வரும்போது நீங்கள் மின்கட்டண ரசீது கம்பல்சரியாக வந்து பயன்பாட்டில் இருக்கிற மின்கட்டண ரசீது கொடுக்கணும். நிலம் பற்றிய ஆதாரங்கள், ஏதாவது நிலம் பற்றி நீங்கள் அதிகமாக நிலம் வச்சுருக்கீங்க அவனுக்கு தோணுச்சு கலாய்வில் வந்து உறுதி செய்கிறாங்கன்னா அது சம்மந்தமான ஆவணங்கள் கண்டிப்பாக வந்து
கேட்டாங்கன்னா தேவையெனில் நீங்கள் வந்து அதை வந்து கொடுக்கணும். தவறாமல் மொபைல் எண் கொடுக்கப்பட்டிருந்தால் பணம் வந்தாலோ அறிவிப்புகள் அதாவது எஸ்எம்எஸ் ஏதாவது வந்தாலும் கம்பல்சரியாக வந்து வரும். அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து கொடுத்துருக்கீங்களா, அப்படி யூஸ் ஆகுதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. வங்கி கணக்கு விவரம் தவறாமல் தொகை பெற முடியும் என்பதை குறிப்பிடத்தக்கது. அதாவது உங்களுடைய மொபைல் நம்பரும் வங்கி கணக்கு நம்பரும் ஆதார் கார்டில் கரெக்டான மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பணம் வந்து கரெக்டாக வந்து ஸ்டாப் ஆகாத வரும். அதுக்கான அறிவிப்புகளும் அவங்களே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. கலாய்வில் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து கேட்பாங்க. மேலும் இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை கலாய்வு தொடங்கி நடைபெற்றுன்னு வருது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின்படி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் மீதான கலாய்வு தொடங்கியது. நியாய விலைக் கடை வாரியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பதாரர்களின் ஆய்வு செய்ய கலாய்ப்பனைகள் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து நியமனப்பட்டு அதிகாரிகள் எல்லாமே நியமனப்பட்டு ஒரு வார்டாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு வார்டு நியாய விலைக் கடையில் சார்பாக வந்து இருக்கும். அதுபோல் வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணீங்களோ அவங்களுக்கான அதிகாரிகள் யாரோ அவங்களாம் வீட்டுக்கே வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கான கலாய்வு நம்ம கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து கேட்பாங்க. கலாய்வில் என்னென்ன கொஷின்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து நம்ம சேனல்லே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். கலாய்வு வீடியோ அப்படின்னு வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நம்ம சேனலை வந்து செக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி வீடியோ வந்து செக் பண்ணிங்கனாவே பரிசனலை கலாய்வில் கேட்கப்படும் கேள்வி அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேள்விலாம் வந்து கேட்பாங்க, என்னென்ன பதிலாம் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கே வந்து தெரிய வரும். மேலும் இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் சட்டப்பேரவையில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்லியிருக்கார். அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிற சட்டப்பேரவையில் சொல்லியிருக்கிற ஒரு சில பாயிண்ட் தான் வந்து இருக்குது. இது சம்மந்தமாக டீட்டெயிலான வீடியோ அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோவும் வந்து வரும். இதில் மேக்ஸிமம் வந்து 4 பாயிண்ட் வந்து சொல்லிடுறேன். அதாவது நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை 10,000 உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் என்று சொல்லிட்டு அரசு வந்து அறிவித்திருந்தது. அதில் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரை 9,055 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக வந்து துணை முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதுவரையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டி 28 லட்சம் மகளிர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பம் அளித்துள்ளார்கள் அப்படின்ற தகவலும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மேலும் புதிதாக உரிமை தொகை கோரிய பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கான வருவாய்த்துறையின் மூலம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன், அதாவது வருவாய்த்துறையின் மூலம் விஓ அசிஸ்டண்ட் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷன் ஃபீல்டு இன்ஃபெக்ஷன் செய்யப்பட்டு வருகின்றனர். அவங்க வீட்டுக்கு நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் சொன்ன மாதிரி வீட்டுக்கே வந்து ஃபீல்டு இன்ஃபெக்ஷன் வந்து செய்கிறாங்க. இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிவடையும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் தகுதியான மகளிர்களுக்கு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கார். இது சம்மந்தமாக எந்த டேட்டில் கரெக்டாக வந்து வரும் அப்படின்ற அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இது ஃபுல்லாக ரீசனாக வந்து சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் உரையாற்றும் போது டீட்டெயிலாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய பயனாளர்களுக்கு புதிய விண்ணப்பதாரர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற தகவலை வந்து அவரே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கார். இது வந்து முடிவு வந்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர். இதனைத் தொடர்ந்து இப்போ ரீசனாக வந்து இந்த மாதம் 15ஆம் தேதி ஒரு சிலவங்க பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வரீங்க. அதாவது 15ஆம் தேதி ஆகி சில நாட்கள் வந்து ஆயிடுச்சு, இருந்தாலும் பணம் வந்து வரல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பழைய வீடியோவில் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். யாராருக்கெல்லாம் பணம் வந்து வரலையோ அவங்க ஃபுல்லாக அவங்களோட வங்கி கணக்கில் கரெக்டாக ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஆதார் கார்டு சீடிங் அப்படின்றது முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஒரு ஆதார் கார்டும் எந்த பேங்க் அக்கௌண்ட் சீடிங்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு சீட் ஆகாத டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா தான் பணம் வந்து சென்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் சீடிங் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம். அது முடிஞ்சால் வந்து நான் ஆதார் சீடிங் அப்படின்ற மென்ஷன் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை நீங்களே வந்து சர்ச் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஈஸியாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகாத வரணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு கம்பல்சரியாக வந்து லிங்க் ஆகிருக்கா சீடிங் ஆகிருக்கான்னு வந்து பார்த்துக்கணும். அதே போல் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் 4-5 பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ப்ரைமரியாக சீடிங் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் தான் வந்து ஃபைன் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லாத இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கலாம். ஒரு மாதம் வேறு பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறலாம், இன்னொரு மாதம் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஏற இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ஆதார் கார்டு சீடிங் ஆகிருக்கிற பொறுத்த அளவுக்கு தான் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் எல்லா பேங்க் அக்கௌண்ட்லையும் வந்து செக் பண்ணுங்கள். டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணுங்கள், ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணுங்கள். இதில் வந்து பணம் ஏறி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவேர்னஸாக வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து இது மாதிரி வந்து சொல்லிட்டோம். மாதத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாளில், அதாவது உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தை பயன்படுத்தி மர்ம நபர்கள் மோசடி செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கலாய்வுக்கு வரோம்
ஓடிபி வந்து சொல்லுங்கள். மோசடியில் ஈடுபடுற கும்பலிடமிருந்து ஓடிபி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓடிபி யார் கேட்டாலும் வந்து சொல்லாதுங்க. கலாய்வு செய்கிற அதிகாரிகள் உங்களுக்கு தெரிஞ்ச முகமாக தான் வந்து இருப்பாங்க. உங்களுடைய ஊரில் இருக்கிற முகாமில் இருக்கிற, அதாவது முகாமில் இருந்த உங்களுடைய ஊரில் இருக்கிற விஓ அசிஸ்டண்ட்டாக மட்டும்தான் வந்து இருப்பாங்க. வேறு யாருன்னா தேர்ட் பார்ட்டி நம்பர்கள் வந்து ஓடிபி கேட்டாலோ மோசடியில் ஈடுபட்டாலோ உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் சொல்லுங்கள், ஓடிபி சொல்லுங்கள், உங்களுக்கு 1000 ரூபா பணம் வரப்போகுது, அதனால் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், உங்களுக்கு ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. மகளிர்களை ஈஸியாக வந்து ஏமாத்திட முடியும் அப்படின்ற அந்த கும்பல் வந்து நம்பின்னு இருக்குது. ஆனால் மகளிர்கள் ஏமாறவர்கள் இல்லை. கண்டிப்பாக வந்து இது போல் அவேர்னஸாக வந்து இருங்க. ஓடிபி யார்கிட்டையும் வந்து சொல்லாதீங்க. முக்கியமாக ஏடிஎம் கார்டு பின் நம்பர் இது போல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் யார்கிட்டையுமே ஃபோன்லேயோ நேர்லேயோ வந்து ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு டேரெக்டாக கலாய்வு வர அதிகாரிகிட்ட மட்டும் உங்களுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் வந்து காமிங்க. அதுவும் உங்களுக்கு தெரிந்த முகமாக உங்களுடைய ஊரில் இருக்கிற விஓ அசிஸ்டண்ட்டாக வந்து இருப்பாங்க. இல்லை முகாமில் வந்த அதிகாரிகளாக கவர்மெண்ட் அதிகாரிகளை மட்டும்தான் வந்து இருப்பாங்க. அவங்ககிட்ட மட்டும் உங்களுடைய தகவலை உங்களுக்கு வீட்டுக்கே வந்தாங்கன்னா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மீதி எதுவும் வந்து இது போல் தவறாக ஃபோன் கால்லையோ இல்லை வேறு எது எங்கேயாவது வந்து உங்களுக்கு ஓடிபி பேங்க் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக எதுவும் வந்து தெரிவிக்காதீங்க. முக்கியமாக நீங்களே வந்து அவேர்னஸாக இருந்தால் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வந்து நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். மேலும் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இன்ன வரைக்கும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலிமா விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டு தான் வந்து இருக்குது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நம்ம வீடியோ டெய்லியும் வந்து பார்க்குறவங்களா இருந்தாலும் பார்க்காதவங்களாலும், இன்றைக்கி புதுசாக வீடியோ பார்த்தவங்களா இருந்தாலும், நீங்கள் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கியிருந்தாலும் கம்பல்சரியாக அந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கிங்க. வரக்கூடிய நாட்களில் திமுக அரசு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அனைவருக்கும் வந்து வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு கூட வெளியிடலாம். அதனால் முன்கூட்டியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சம்மந்தமாக நம்மளும் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக வந்து தெரிவிச்சிருக்கேன். புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களும் ஏற்கனவே அப்ளை பண்ணாத விட்டவங்களும் ரேஷன் கார்டு புதுசாக வாங்கணும். கம்பல்சரியாக வந்து இன்னும் வரக்கூடிய முகாம்களில் வந்து கம்பல்சரியாக வந்து அப்ளை பண்ணிங்க. இன்னும் வந்து மேக்ஸிமம் ஒரு 20-22 நாள் வந்து முகாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் உங்களுடைய நியரில் எந்தெந்த ஏரியாவில் முகாம் நடக்குதோ அதை ஃபுல்லாக வந்து செக் பண்ணி முகாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக ரீசனாக கிடைச்சிக்கிற அப்டேட் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். நம்ம இவ்வளோ எஃபர்ட் பண்ணி இவ்வளோ லென்த்தான டீட்டெயிலான வீடியோ வந்து போடுறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஷேர் மூலிமா வந்து பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில் ஃபுல்லாக அவங்களுக்கும் வந்து போய் சேரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.